இந்திரா காந்தி 1917ஆம் ஆண்டு நவம்பர் 10 அவர் நுழைந்த கதையை எம்மால் தெரிந்து கொள்ள முடியும். பார்ப்போம், ஆரம்ப காலகட்டத்தில் இந்திரா பிறந்தது முதல் அரசியலுக்குள் வருவதற்கு முன்பாக என்னென்ன விடயங்களை எல்லாம் அவர் சாதித்திருந்தார் என்பதை. இன்றைய நிகழ்ச்சியில் தடம் பதித்த ஆளுமை, ஐக்கிய அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில் பனிப்போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது ஆசியாவின் சதுரங்க பலகை என பெயர் கொண்ட தேசத்தை ஆட்சி செய்த பெருமைக்குரியவர். பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கீழ்மட்டத்திலிருந்து அரசியல் நுணுக்கங்களை நன்றாக கற்று படிப்படியாக முன்னேறி தான் பிறந்த நாட்டின் அதி உயர் பதவியான பிரதம மந்திரி எனும் பதவியை உழைப்பால் பெற்றுக்கொண்டவர். அவரே அன்னை இந்திரா காந்தி ஆவார். ஒருமுறை அவரது ஆதரவாளர்களை மேற்கோள் காட்டி உரை நிகழ்த்தும் போது, மாற்றத்திற்கான செயல்முறையில் உறுதியாக நிற்க வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ள போகும் நன்மையான விடயங்களுக்காக ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை கடந்து வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளில் நாம் பற்றுறுதியுடன் செயற்பட வேண்டும். கொள்கை பிரகடனமாக அவரால் உதிர்க்கப்பட்ட இந்த வார்த்தைகள் போலவே அவரது முழு வாழ்க்கையும் சோதனைகள் மற்றும் அவற்றை கடந்த சாதனைகள் என்பவற்றின் கலவையாகவே காணப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவில் அமைந்த ஜனநாயக முறையிலான ஆட்சியில் இரண்டாவது அதிக காலம் ஆட்சி செய்த பிரதம மந்திரி என்ற பெருமையை பெற்றிருந்த இந்திரா காந்தி அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் பல்வேறு சவால்களையும் பூந்திய வெளியுறவு கொள்கையை உடைத்தெறிந்து மாறுபட்ட வெளிநாட்டு அரசியல் கொள்கையை அவர் வகுத்தார். இதற்கு மேலதிகமாக தனது நாட்டை அணுசக்தியில் பலம் பொருந்திய ஒரு நாடாக மாற்றுவதற்கான தீர்மானம் மிக்க முடிவுகளையும் அவர் மேற்கொண்டிருந்தார். எனினும் எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் காணப்படும் பொதுவான பலவீனங்கள் அவருக்கும் காணப்பட்டது. உதாரணமாக கொண்டால், அவரது அரசியல் முகாமை கொள்கை அனைத்து தரப்பு மக்களாலும் விரும்பப்படவில்லை. பல கோடி மக்கள், பல்வேறு அரசியல் பிரிவுகள், கலாச்சாரங்கள், மொழிகள் என சிக்கலான ஒரு கலவையாக காணப்பட்ட இந்திய தேசத்தை மத்தியிலிருந்து ஆட்சி செய்வதற்கு பொருத்தமான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதில் இந்திரா காந்தி ஒரு சில இடங்களில் தவறிழைத்து விட்டார். இதுவே பின்னாட்களில் எதிர்க்கட்சியினர் அவர் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்வதற்கும் அவரது சொந்த நாட்டு மக்களையே அவருக்கு எதிராக திரும்ப செய்வதற்கும் காரணமாக அமைந்தது. இந்திரா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரில் நவம்பர் 19, 1917ஆம் ஆண்டில் கமலா மற்றும் ஜவஹர்லால் நேரு தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். பிறப்பில் அவரது பெயர் இந்திரா நேரு என்றே ஆவணப்படுத்தப்பட்டிருந்தது. கமலா நேரு தம்பதியினருக்கு மூத்த மகளாக இந்திரா பிறந்திருந்தார். இந்திராவின் குடும்ப பின்னணி ஏனைய இந்தியர்களைப் போல சாதாரணமான ஒன்றல்ல. இந்திராவின் தாய் கமலா காஷ்மீர் பிராமணர்கள் எனப்படும் இந்திய சாதிய கட்டமைப்பில் உயர் வகுப்பினராக மதிக்கப்படும் இனத்தை சார்ந்தவராவார். ஆரம்பத்தில் அக்காலகட்டத்தில் பிறந்த ஏனைய இந்திய பெண்களைப் போலவே சமூகத்தில் முன்வர பயந்த கூச்ச சுபாவமுடைய பெண்ணாக காணப்பட்ட போதும் பின்னாட்களில் அவரது எதிர்கால கணவரான ஜவஹர்லால் நேருவை சந்தித்ததன் பின்னர் சமூக போராளியாக தன்னை மாற்றிக்கொண்டார். ஜவஹர்லால் நேரு அடிப்படையில் தொழில்சார் வழக்கறிஞராக கடமையாற்றி வந்தார். அத்துடன் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் தீவிரமான ஒரு உறுப்பினராகவும் மகாத்மா காந்தி அவர்களுடன் இணைந்து செயற்பட்டு வந்திருந்தார். அரசுக்கு எதிரான பல்வேறு தார்மீக போராட்டங்களிலும் அரசியல் பேச்சுவார்த்தைகளிலும் அவர் பங்கு பெற்றிருந்தார். தேசத்தின் மீதான அவரது அக்கறை மற்றும் சுதந்திர போராட்டத்தில் அவர் காட்டிய வேட்கை என்பன பின்னாட்களில் இந்தியா அடிமைத்தனத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டதன் பின்னர் அவரை நாட்டின் முதலாவது பிரதம மந்திரியாகவும் நியமித்தது. மகாத்மா காந்தி மற்றும் நேரு இருவரும் இணைந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் மூலம் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்த காலத்தில் கமலா அவர்களின் பங்களிப்பும் பெரிதாக பேசப்பட்டது. 1921ஆம் ஆண்டு தொடக்கம் கமலா அவர்கள் காந்தி நேருவின் ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் பொருட்களை விற்கும் வியாபார நிலையங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் துண்டு பிரசுர எதிர்ப்புகளையும் கமலா முன்னின்று ஒழுங்கமைத்தார். போராட்ட நடவடிக்கைகள் உச்சம் பெற்ற போது அவற்றை அடக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஆளும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தனது கணவர் நேருவை சிறையில் அடைத்த போது அவருக்கு இயல்பில் காணப்பட்ட கூச்ச சுபாவத்தை உடைத்தெறிந்து
ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட இயக்கத்தினர் மத்தியில் கணவர் சார்பாக விடுதலை எழுச்சிக்கான உரைகளையும் கமலா நிகழ்த்தத் தொடங்கினார். இளம் கன்று பயமறியாது என்ற பழமொழிக்கேற்ப பெற்றோர் இருவரும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் காட்டிய ஈடுபாடு இயல்பிலேயே இந்திராவையும் மிக சீக்கிரமாகவே சுதந்திர போராட்டத்தில் தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்தை அவருக்குள் விதைத்தது. 5 வயதாக இருந்தபோது அவருக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு பொம்மையை இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக தீயிலிட்டு எரித்தார். நாட்கள் இப்படியாக சென்று கொண்டிருந்த வேளை 1924ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கமலா நேரு தம்பதியினருக்கு 2வது குழந்தை கிடைக்கப்பெற்றது. அவர்கள் ஆண்மகன் ஒருவரை ஈன்றெடுத்தனர். எனினும் பிறந்து ஓரிரு நாட்களிலேயே அந்த சிசு உயிரிழந்தது. அதன் பின்னர் ஒற்றை மகளாகவே இந்திரா நேரு கமலா தம்பதியினரிடம் வளர்ந்து வந்தார். இந்திரா காந்தி தன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக ஜவஹர்லால் நேருவினுடைய நடவடிக்கையின் மீது திருப்தி அற்றவராக காணப்படுகிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய ஊழல் விடயங்களை அம்பலப்படுத்துகின்ற ஒரு நபராகவும் காணப்படுகிறார். இதனால் குடும்பத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. காதல் திருமணம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் உருவாக தொடங்குகின்றன. மனக்கசப்புகள் ஏற்படுகின்றன. இருவரும் பிரிந்து வாழ்வதற்கான ஒரு காலகட்டமும் உருவாக தொடங்குகிறது. இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணத்தை தழுவும் பொழுது இந்திரா காந்தி முழுநேர அரசியலில் ஈடுபட ஒரு நிலை ஏற்படுகிறது. இருந்தாலும் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது ஜவஹர்லால் நேருவினால் எழுதப்பட்ட கதையாக இருந்தாலும் அரசியலில் அவர் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருவார் என்பது அந்த மூத்த அரசியல்வாதிகளிடையே பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் தோற்றியிருந்தது. இந்திரா காந்தி அரசியலுக்குள் வருகிறார். என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, ஃபெரோஸ் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு ஜவஹர்லால் நேருவினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்துகிறார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். 1929ஆம் ஆண்டு இந்திரா தனது வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வை மேற்கொண்டார். தந்தை மற்றும் தாயின் வழிகாட்டுதலின் பேரில் ஏறத்தாழ 60,000 இளம் போராட்ட வீரர்களை கொண்ட வானர சேனை, அதாவது குரங்குகளின் படை எனும் அமைப்புக்கு தலைமையேற்றார். பாரத தேசத்தின் பாரம்பரிய புராணமான ராமாயணத்தில் இடம்பெறும் வானர படைகளை ஒத்ததாகவே இந்திராவின் வானர சேனையும் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதாவது பகவான் ராமன் அசுரர் குல தலைவனை அழிப்பதற்காக குரங்குகளின் படை அவர்களுக்கு உதவி செய்யும் என்ற கருப்பொருளிலேயே இந்த படையும் தோற்றுவிக்கப்பட்டது. சிறுவர்களையும் முன்பதின்ம இளைஞர்களையும் கொண்டிருந்த வானர சேனை போராட்டங்களில் தீவிரமாக பங்கு பெற்றிருக்காத போதும் பாரிய அளவான போராட்ட முன்னெடுப்புகளுக்கு தேவையான ஆளணி வசதிகள், போக்குவரத்து, உணவு மற்றும் தகவல் தொடர்பாடல் வசதிகளை அமைப்பதில் முக்கிய பங்காற்றியது. இதன் மூலம் போராட்டங்கள் தீவிரமாக நாடெங்கிலும் முன்னெடுக்கப்பட்டன. 1930ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அலகாபாத்தில் அமைந்திருந்த அவிங் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்ற சுதந்திர போராட்ட கூட்டம் ஒன்றில் பங்கேற்பதற்காக இந்திரா மற்றும் அவரது தாயார் கமலா ஆகியோர் அங்கு விஜயம் செய்திருந்தனர். எதிர்பாராத விதமாக அங்கு நிலவிய கடுமையான வெப்ப சூழ்நிலை காரணமாக கமலாவுக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டது. வலிப்பு நோயின் தாக்கத்தால் அவர் மயக்கமுற்றார். இந்த இக்கட்டான நேரத்தில் செய்வதறியாது நின்ற இந்திரா மற்றும் ஏனையோருக்கு உதவி புரிவதற்காக 18 வயது நிரம்பிய அந்த இளைஞர் வந்து சேர்ந்தார். அவரது பெயர் ஃபெரோஸ் காந்தி. இந்த நிகழ்வின் பின்னர் ஃபெரோஸ் இந்திரா மற்றும் அவரது தாயார் கமலா ஆகியோருடன் நெருக்கமான நட்பை ஏற்படுத்தி கொண்டார். கமலா காச நோயினால் பாதிக்கப்பட்ட போது அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள், சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை ஃபெரோஸ் அருகிலிருந்து பார்த்து கொண்டார். காச நோயிலிருந்து சுகம் பெறுவதற்கு தேவையான மேலதிக சிகிச்சைகளுக்காக கமலா சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு பயணமானார். அங்கு அவருக்கு உலக தரத்திலான சிகிச்சைகள் வழங்கப்பட்ட போதும் அவற்றில் பலன் கிட்டாமல் 1936ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அவர் இறைவனடி எய்தினார். அந்த நேரத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டமைக்காக ஜவஹர்லால் நேரு ஆளும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தாயின் இறப்பினால் சிறிது காலம் கவலையுற்றிருந்த இந்திரா மனமாற்றத்திற்காக தன் மேல் படிப்பை இங்கிலாந்தில் தொடர முடிவு செய்தார். ஆக்ஸ்போர்டில் அமைந்திருந்த சமவிலே கல்லூரியில் சேர்ந்து தனது கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்தார். எனினும் சிறிது காலத்திலேயே கல்வியிலிருந்த அவரது கவனம் சிறிது சிறிதாக விலகத் தொடங்கியது. அதற்கு முக்கிய காரணம் அவரது கல்லூரிக்கு சற்று தொலைவில் அமைந்திருந்த லண்டன் பொறியியல் கல்லூரியில் கல்வி கற்று வந்த ஒரு மாணவராவார். ஆம், அவரது இளமை கால நண்பரான ஃபெரோஸ் காந்தியே அதற்கு காரணம். ஃபெரோஸ் காந்தி மற்றும் இந்திரா அவர்களது நட்பை மீள புதுப்பித்துக் கொண்டனர். நாட்கள் செல்ல செல்ல அவர்களது நட்பு காதலாக மலரத் தொடங்கியது. இறுதியில் அவர்களது நிச்சயதார்த்தமும் இடம்பெற்றது. இந்திராவை போலவே
ஃபெரோஸ் காந்தியும் கல்வியில் சிறந்த ஒரு நபராக காணப்பட்டார். அத்துடன் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் அனைத்திற்கும் மேலாக இந்திராவை மிகவும் நேசித்தார். எனினும் இந்திராவின் தந்தை நேரு ஆரம்பம் முதலே இவர்கள் இணைவதை விரும்பவில்லை. செல்வாக்கு மிக்க அரசியல் பாரம்பரிய குடும்ப பின்னணி மற்றும் சாதிய கட்டமைப்பில் உயர் வகுப்பினராக விளங்கி வந்த நேரு குடும்பத்தினர் பார்சி இனத்தை சேர்ந்த ஃபெரோஸ் காந்தியை தமக்கு சமமானவராக கருதவில்லை. மேலும் காதல் திருமணங்கள் அந்த காலகட்டத்தில் சமூகத்தில் ஏற்புடையதாக அங்கீகரிக்கப்பட்டும் இருக்கவில்லை. நேரு குடும்பத்திற்கு நெருக்கமான பலரும் இந்திராவுக்கு இந்த திருமணத்தை கைவிடுமாறு கடிதம் எழுதியிருந்தனர். இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக மகாத்மா காந்தி தலையிட்டு ஒரு பொது கோரிக்கை கடிதத்தை எழுதி வெளியிட்டார். இருவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் திருமணத்தில் இணைய இருக்கும் புதுமண ஜோடிக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் என்று கோரிக்கை முன்வைத்தார். பலதரப்பட்ட மக்களின் எதிர்ப்புகள், தந்தையின் விருப்பமின்மை என பல காரணங்களை கடந்து ஃபெரோஸின் மேல் கொண்டிருந்த காதல் அவர்கள் இருவரையும் திருமண பந்தத்தில் 1942 மார்ச் 26 இணைத்து வைத்தது. மகிழ்ச்சிகரமான தம்பதியினராக வாழ்க்கையை தொடர்ந்த இந்திரா ஃபெரோஸ் ஜோடிக்கு 1944 முதலாவது மகனாக ராஜீவ் கிடைக்கப்பெற்றார். 2 வருடங்கள் கழித்து 1946 இரண்டாவது மகன் சஞ்சய் பிறந்தார். காலம் செல்ல செல்ல ஃபெரோஸின் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. இந்திரா ஃபெரோஸின் திருமண வாழ்க்கையிலும் விரிசல் விழ தொடங்கியது. ஃபெரோஸ் காந்தி திருமணத்திற்கு வெளியே ரகசியமாக பல பெண்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இதனால் இந்திரா ஃபெரோஸிடையே தினசரி சண்டைகள் எழத் தொடங்கின. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்ததன் பின் இந்த பிரச்சனை மேலும் பூதாகரமாக வெடிக்கத் தொடங்கியது. இந்த நாளிலேயே நேரு சுதந்திர இந்தியாவின் முதலாவது பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பிரதமர் பதவிக்கு மேலதிகமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பையும் நேரு ஏற்றுக்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற கையுடன் பாகிஸ்தானுடனான காஷ்மீர் எல்லை பங்கீட்டு பிரச்சனையில் கவனம் செலுத்த தொடங்கினார். சுதந்திரத்தின் பின் அமைக்கப்பட்ட முதலாவது ஆட்சி என்பதால் கொள்கை ரீதியான விரிவாக்கங்கள், முன்மொழிவுகள், சட்ட ஆலோசனைகள், சட்ட ஏற்பாடுகள், ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள், அபிவிருத்தி திட்டங்கள் என பல நூறு வேலைகள் நேருவின் மேசையில் மழை போல் குவியத் தொடங்கின. இவற்றை சரிவர முகாமை செய்வதற்காக தனது மகள் இந்திராவை தனது பிரத்யேக உதவியாளராக நேரு நியமித்தார். இந்திரா நேருவின் கேபினெட் அமைச்சர்களுடன் அதிகமான நேரத்தை அரசியல் கொள்கைகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள், முன்மொழிவுகள் போன்ற கருமங்களில் செலவிட்டார். மத்திய ஆட்சி நகரமான டில்லியை ஒத்ததாகவே ஆட்சி நடவடிக்கைகள் இடம்பெற்றமையினால் தனது சொந்த நகரான அலகாபாத்திலிருந்து டெல்லிக்கு மாற்றலானார் இந்திரா. இந்திராவுடன் அவரது 2 மகன்களும் டெல்லிக்கு சென்றனர். கணவர் ஃபெரோஸ் காந்தி தான் செய்து வந்த பத்திரிகை ஆசிரியர் பொறுப்பின் காரணமாக அலகாபாத் நகரிலேயே தங்கினார். நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையின் தலைமை ஆசிரியராக அவர் அப்போது பணியாற்றி வந்தார். இந்திரா மற்றும் ஃபெரோஸ் காந்தி இடையிலான இந்த பிரிவுக்கு பின்னர் இந்திரா முழு நேரமாக தனது அரசியல் நிர்வாக நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த தொடங்கினார். குடும்ப ரீதியாக இருவரும் பிரிந்திருந்தாலும் கட்சி அரசியல் முன்னெடுப்புகள் என்ற ரீதியில் இருவரும் ஓர் அணியில் நின்று செயற்பட்டனர். 1951 பாராளுமன்ற தேர்தலின் போது ஃபெரோஸிற்கு ஆதரவாக அவரது பிரசார முகாமையாளராக இந்திரா செயற்பட்டார். இந்திராவின் கடுமையான உழைப்பு மற்றும் மக்கள் தொடர்பு பணிகள் மூலம் கிடைக்கப்பெற்ற செல்வாக்கினால் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார். தேர்தல் வெற்றியின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பணியை மேற்கொள்வதற்கு ஃபெரோஸ் காந்தி டெல்லி நகருக்கு செல்ல வேண்டியிருந்தது. அலகாபாத்திலிருந்து டெல்லிக்கு அவர் மாறிய போதும் இந்திராவுடன் அவர் தங்காமல் தனியானதொரு பதிவு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே தங்கினார். அந்த கணம் தொடக்கம் இந்திரா மற்றும் ஃபெரோஸ் இருவரும் ஆளும் இந்திய தேசிய காங்கிரஸில் தமக்கான அந்தஸ்தை தனித்தனியாக உயர்த்தி கொள்வதற்காக கடுமையாக உழைக்கத் தொடங்கினர். எனினும் அவர்கள் இருவரும் கையாண்ட யுக்திகள் வேறு வேறு திசையில் பயணிப்பதாக அமைந்திருந்தது. ஃபெரோஸ் காந்தி தனது சொந்த மாமனாரான ஜவஹர்லால் நேருவின் ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல் சம்பவங்களை சாட்சியங்களுடன் பகிரங்கப்படுத்தினார். குறிப்பாக அப்போது நிதி அமைச்சராக பதவி வகித்து வந்த டி கிருஷ்ணமாச்சாரி ஒரு சில தனியார் காப்புறுதி நிறுவனங்களிடம் லஞ்சம் பெற்றுக் கொண்டவை தொடர்பான ஆவணங்களை ஃபெரோஸ் சமர்ப்பித்தார். அதுவரையில் ஆளும் கட்சிக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கும் அரசியல் சூழல் காணப்படாத நிலையில் ஃபெரோஸின் இந்த அதிரடியான நடவடிக்கைகள் இந்திய அரசியல் வட்டாரத்தில் புதியதொரு நட்சத்திரமாக அவரை காண்பித்தது. மறுபுறம் இந்திரா காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் கட்சி சட்டங்களுக்கு அமைவாக தனது நகர்வுகளை மேற்கொண்டார். 1955
முதலாக இந்திய தேசிய காங்கிரசின் நிர்வாக செயற்குழுவில் உறுப்பினராக இணைந்து கொண்ட இந்திரா பின்னர் செயற்குழு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முக்கிய நபர்களை கொண்ட இந்த குழுவே கட்சியின் அரசியல் கொள்கைகள், முன் நகர்வுகள் போன்ற முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கொண்டிருந்தது. 1958ஆம் ஆண்டு ஃபெரோஸ் அரசமுறை விஜயமாக பூட்டான் சென்றிருந்த போது மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டிருந்தார். உடனடியாக அவரை டெல்லிக்கு திரும்ப அழைத்த இந்திரா அவரை அடுத்த 1 வருட காலத்திற்கு அருகிலிருந்து கவனித்துக் கொண்டார். குடும்ப சூழ்நிலை, அரசியல் பிரச்சனைகள் என பல சவால்கள் முன்னே வந்தாலும் அவை அனைத்தையும் களைந்து கட்சியில் செல்வாக்கை மேலும் அதிகரித்துக் கொண்ட இந்திரா இறுதியில் 1959ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். கடுமையான சுகையினம் மற்றும் நோய்வாய்ப்படுதல் காரணமாக ஃபெரோஸினால் இந்திராவின் வளர்ச்சிக்கு ஒத்ததாக அரசியலில் முன்னேற முடியவில்லை. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 1960இல் மீண்டும் ஒருமுறை அவர் மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டார். எனினும் மாரடைப்பிற்கும் ஃபெரோஸுக்கும் இடையிலான போட்டியில் இம்முறை மாரடைப்பு வென்றது. ஃபெரோஸின் உயிர் பிரிந்தது. இன்றைய தடம் நிகழ்ச்சியின் ஆளுமையாக அவரை பற்றி நாம் அதிகமாக என்கின்ற ரீதியில் தனிப்பட்ட அரசியல் களத்திற்கு வரும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க தொடங்குகிறார். அரசியல் ரீதியாக இந்திரா காந்தி ஒரு பக்கம் அவரை பலர் ஆதரவாக போற்றுகிறார்கள், இன்னொரு பக்கம் அவருக்கு எதிரிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் முழு நேர அரசியல்வாதியாக சீனாவையும் சமாளித்து பாகிஸ்தானுடனான மோதல் போக்கையும் கடைபிடித்து எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் இந்திரா காந்தி உருவாக்கினார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். கணவரின் பிரிவு சோகத்தை தந்தாலும் கட்சி பொறுப்பு மற்றும் அரசியல் தேவை காரணமாக வெகு சீக்கிரத்திலேயே பொது வாழ்வுக்கு திரும்பினார் இந்திரா காந்தி. அதே நேரத்தில் தந்தை ஜவஹர்லால் நேருவின் உடல் நலமும் குன்றத் தொடங்கியது. இந்த நேரத்தில்தான் சுதந்திர இந்தியாவின் முதல் முறையாக அண்டை நாடான சீனாவுடனான எல்லை பிரச்சினை உருவாக தொடங்கியிருந்தது. வடகிழக்கு எல்லை பகுதியான லடாக் எல்லைக்கோட்டை அண்மித்த பகுதி தொடர்பாக இந்தியா சீனா இடையே முறுகல்கள் ஆரம்பிக்க தொடங்கியிருந்தது. பேச்சுவார்த்தைகளில் பலனேதும் கிட்டாமல் 1962ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இரு நாடுகளுக்கிடையிலான எல்லை போர் வெடித்தது. அதிக ஆளணி மற்றும் படை பலத்துடன் காணப்பட்ட சீன ராணுவத்திற்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் இந்தியா 1962 நவம்பர் மாதம் சரணடைந்தது. பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் உடல்நிலை மோசமான நிலையை அடைந்து 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி அன்று அவரது உயிர் உடலை விட்டு பிரிந்தது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக குடியரசின் பிரதமர் என்ற பதவி வெற்றிடமாகிய போது ஆழமான அரசியல் ஞானம் மற்றும் சிறந்த மனித தொடர்புகளை கொண்டிருந்த லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக பதவியேற்றார். தனது அமைச்சரவையில் இந்திரா காந்தியை தகவல் தொடர்பாடல் துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் அல்லது துணை பிரதமரிடம் காணப்படும் பாரிய அரசியல் பொறுப்புகள் தகவல் தொடர்பாடல் துறையில் காணப்படாத போதும் அந்த துறைக்கு நெருக்கமாக காணப்பட்ட ஊடக தொடர்புகளை பயன்படுத்தி தனக்கான அரசியல் தோற்றத்தை சரிவர கட்டமைத்துக் கொண்டார். அதிலும் குறிப்பாக 1965ஆம் ஆண்டு இடம்பெற்ற முதலாவது இந்திய பாகிஸ்தான் போரின் போது அவர் செய்த ஒரு சில விளம்பர நடவடிக்கைகளை குறிப்பிடலாம். இரு நாடுகளுக்கும் இடையிலான காஷ்மீர் எல்லைக்கோடு பிரதேசத்தின் கட்டுப்பாட்டை பெற்றுக்கொள்வது தொடர்பில் ஏற்பட்ட
முறுகல் நிலை காரணமாக உருவாகிய இந்த போர் 1965 ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை நீடித்தது. அதன் பின்னர் ஐநா சபையின் தலையீட்டில் இரு நாடுகளும் சமாதான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டதன் மூலம் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. யுத்த சூழ்நிலை நிலவி வந்த காலகட்டத்தில் இந்திரா ஓய்வெடுப்பதற்காக தனது விடுமுறை காலத்தை ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கழிக்க திட்டமிட்டார். அதன்படியே அங்கு அவர் சென்றார். உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தொடர்ச்சியாக அவருக்கு பாதுகாப்பு தொடர்பான அச்சத்தை தெரிவித்து வந்தது. பாகிஸ்தான் ராணுவம் அவர் தங்கியிருந்த விடுதிக்கு மிக அருகாமையில் நிலை கொண்டிருந்தமையை அவர்கள் எடுத்து கூறியும் இந்திரா அங்கிருந்து டெல்லி திரும்ப மறுத்துவிட்டார். இந்த சம்பவம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஊடகங்களில் பேசு பொருளாக மாறியது. அவரது தைரியத்தை கண்டு பலரும் ஆச்சரியமடைந்தனர். இதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தையும் ஒரு புள்ளியில் தன் பக்கம் திருப்பினார் இந்திரா. 1966ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி அப்போதைய இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி வயது முதிர்ச்சியின் காரணமாக காலமடைந்தார். இது இந்திய தேசிய காங்கிரசின் கட்சி உறுப்பினர்களிடையே குழப்பத்தை தோற்றுவித்தது. அடுத்ததாக யாரை பிரதமர் வேண்டினும் உலகின் முதல் பெண் தேச தலைவர் என்ற பெருமை இந்திரா காந்திக்கு கிடைக்கவில்லை. பெண் அரசியல் தலைவர்கள் வரிசையில் 3வது ஆட்சியாளர் என்ற இடமே இந்திரா காந்திக்கு கிடைத்தது. சுவான் மக்கள் குடியரசை 1940 முதல் 1944 வரை ஆட்சி செய்த கர்டெக் அஞ்சுமா முதல் பெண் ஆட்சியாளர் என்ற பெருமையை பெற்றுக்கொள்கிறார். எனினும் அதன் பின்னர் அந்த நாட்டை சோசலிச ரஷ்யா கைப்பற்றி தன்னுடன் இணைத்துக் கொண்டது. தற்பொழுது அந்த நாடு உலக வரைபடத்தில் அடையாளப்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகிறது. தற்போதைய உலகில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் முதன்முறையாக பெண் ஆட்சியாளரை தெரிவு செய்த நாடாக எம் தாய் நாடான இலங்கை விளங்குகிறது. 1960ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். பதவியேற்பு தொடர்பான சாதனைகள் அல்லது கௌரவம் எதனையும் இந்திரா பெறாத போதும் அவருக்கு முன்னதாக ஆட்சியில் இருந்த பிரதமர்களை விட அதிகமான பதவிசார் அதிகாரங்களை பெற்றுக்கொண்டார். இந்திரா காந்தி பதவியேற்ற போது இந்திய தேசிய காங்கிரஸ் இருவேறு பிரிவுகளாக பிரிந்து நின்றது. சோசலிச கொள்கையை முன்னிறுத்திய பிரிவினர் பக்கமே இந்திரா காந்தி சார்பாக நின்றார். நிலவி வந்த உட்கட்சி பூசல்களால் காங்கிரஸ் கட்சி பாரம்பரியமாக கட்டமைத்து வந்த உறுதியான சமூக பிம்பத்தை இழக்கத் தொடங்கியது. 1967ஆம் பொழுது பார்க்கப்பட்டு வந்தது. இந்த பிற்போக்குத்தனத்தை இந்திரா தன் துணிச்சலான செயல் மூலமாக உடைத்தெறிந்தார். ஜவஹர்லால் நேரு தனது ஆட்சி காலத்தில் சோசலிச மற்றும் கம்யூனிச கொள்கைவாதிகளுடன் நெருக்கமான உறவை அரசியல் ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வதிலிருந்து விலகியே இருந்து வந்தார். பனிப்போர் உச்சம் பெற்றிருந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகளுடனான தொடர்புகள் வீண் பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அவர் அதனை தவிர்த்து வந்தார். மேலும் முதலாளித்துவ கொள்கையுடனும் சிறிதளவே இடைவெளியை பின்பற்றி வந்தார். எகிப்தின் நசார், யூகோஸ்லாவியாவின் டிட்டோ மற்றும் மேலும் பல அரசியல் தலைவர்களுடனும் உருவாக்கப்பட்டிருந்த அணிசேரா நாடுகளின் அமைப்பில் இந்தியாவும் முக்கிய பங்கை வகித்து வந்தது. அந்த காலகட்டத்தில் உலகம் முதலாளித்துவம், கம்யூனிசம் என அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் சார்பாக இரண்டாக பிரிந்து நின்று விவாதங்களில் ஈடுபட்டு வந்த போதும் அணிசேரா நாடுகள் இரண்டு பக்கத்திற்கும் சேராமல் தனித்து நின்று இயங்கி வந்தது. நேருவின் வாரிசாக இந்திரா தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் அவரது அரசியல் அபிலாஷைகள் அவரிலிருந்து முற்றாக மாறுபட்டு காணப்பட்டது. தெளிவான சோசலிச கொள்கைகளை கொண்ட அரசியல் விதிமுறைகளின் பிரகாரம் அவரது ஆட்சி பயணிக்க தொடங்கியது. 1969ஆம் ஆண்டு இந்திரா காந்தியின் அமைச்சரவை 14 பெரிய வணிக வங்கிகளை தேசிய உடைமையாக்கியதுடன் 4 பெரிய எண்ணெய் நிறுவனங்களை அரசுடைமையாக்கியது. மேலும் பாரம்பரியமாக சிறு நிலப்பரப்பினை ஆட்சி செய்து வந்த ஜமீன் மற்றும் குறுநில மன்னர்களின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு அவர்களது சொத்துக்களும் கையகப்படுத்தப்பட்டது. இந்திய நாட்டின் முதுகெலும்பாக கருதப்பட்ட விவசாயத்தில் கொள்கை மாற்றங்களை உட்படுத்தினார் இந்திரா காந்தி. நோமன் பார்லோக் எனும் ஐக்கிய அமெரிக்காவை சேர்ந்த தாவரவியல் விஞ்ஞானி உருவாக்கிய பசுமை புரட்சி அடிப்படையில் அமைந்த விவசாய கொள்கையை நாட்டில் அமுல்படுத்தினார். இந்த முறைமையின் கீழ் விவசாயம் இயந்திரமயப்படுத்தப்பட்டதுடன் அதிக விளைச்சலை தரக்கூடிய விதை இனங்கள், தாவர வகைகள் உருவாக்கம் செய்யப்பட்டன. சாதகமான இந்த கொள்கை மாற்றங்கள் மூலம் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய தடுமாறி வந்த இந்தியா அதிக விளைச்சலை பெற்று விவசாயத்தில் தன்னிறைவை அடைந்தது. இதன் மூலம் அரிசி மற்றும் கோதுமை ஏற்றுமதி செய்யும் பிரதான நாடுகள் வரிசையில் இந்தியாவும் இடம்பெற்றது. வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரையில் இந்திரா காந்தி பாகிஸ்தான், சீனா, சோவியத் யூனியன் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகளை சமநிலையில் பேண வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. 1971ஆம் ஆண்டில் சோவியத் யூனியனுடன் இந்தியா இரு நாடுகளுக்கும் இடையில் நட்பு, புரிந்துணர்வு மற்றும் சமாதானம் என்பவற்றை உறுதிப்படுத்த தேவையான அம்சங்களை கொண்ட இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டது.
இந்த ஒரு நிகழ்ச்சி இந்தியாவை உலக அரங்கில் அணிசேரா நாடுகளின் இருக்கையிலிருந்து அகற்றி சோசலிச பொருளாதார கொள்கைகளின் பக்கம் முன்னகர்த்தியது. மற்றொரு புறம் சீனாவுடனான அரசியல் முறுகல் நிலையும் மாற்றமடையாது அதே நிலையில் காணப்பட்டது. இது 1967ஆம் ஆண்டு சீனா தனது முதலாவது அணுசக்தி பரிசோதனையை செய்தபோது மேலும் எதிர்மறையான திசைக்கு செல்ல தொடங்கியது. அணுசக்தி வல்லமையின் மூலம் ஏற்படும் அச்சுறுத்தல்களை தவிர்ப்பதற்காக சொந்த நாட்டிலேயே அணுசக்தி ஆராய்ச்சிகள் மற்றும் ஆயுதங்களை உருவாக்குவதற்கு இந்திரா தீர்மானித்தார். அடுத்த 7 ஆண்டுகளில் இந்தியா சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகளை நிலத்தின் அடியில் சோதனை செய்து பார்த்தது. பாகிஸ்தானுடனான எல்லை பிரச்சனை சுதந்திரத்தின் முதல் நாள் தொடக்கமே இந்தியாவின் மீளா துயராக இருந்து வருகிறது. அது இருமுறை நாடுகளுக்கிடையில் போரையும் தோற்றுவித்திருந்தது. இது 1971ஆம் ஆண்டு மேலும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் என இரண்டாக பிரிந்திருந்தது. இரு பகுதியையும் பிரிக்கும் கோடாக இந்தியாவின் வடக்கு பகுதி காணப்பட்டது. கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில் புதிதாக உருவாகியிருந்த அவாமி லீக் சுதந்திர போராட்ட அமைப்பை கட்டுப்படுத்த ராணுவத்தை ஏவியது இஸ்லாமாபாத் அரசு. எதிர்பாராத இந்த உள்நாட்டு அரசியல் குழப்ப சூழ்நிலை ஏறத்தாழ 10 மில்லியன் கிழக்கு பாகிஸ்தான் மக்களை இந்தியாவுக்கு அகதிகளாக கொண்டு சேர்த்தது. ஏற்றுக்கொள்ள முடியாத மனித குலத்திற்கு எதிரான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருந்த பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை இந்தியாவிற்கு அகதிகள் பராமரிப்பு மற்றும் அதற்கான செலவுகள் என்ற வகையில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதன் பின்னணியில் பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை இந்திரா காந்தி 1971 மார்ச் 31ஆம் தேதி கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டார். அதற்கு அடுத்த கட்டமாக வெறும் சொல்லில் மட்டும் தன் அதிகாரத்தை வெளிப்படுத்தாமல் செயலிலும் தன் வலிமையை நிரூபிப்பதற்காக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அவாமி லீக் அமைப்பினருக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு இந்திரா காந்தி தீர்மானித்தார். இந்திரா காந்தியின் கணக்கீட்டின்படி இது பாகிஸ்தானுடனான நேரடியான போர் மட்டுமன்றி இந்தியாவின் கிழக்கு எல்லையில் நட்பு ரீதியான ஒரு அரசாங்கம் அமைவது பூகோள ரீதியாக நன்மை பயக்கும் என்றும் கருதினார். பாகிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிட்டு அதனை நாடுகளுக்கிடையிலான பிரச்சனையாக இந்தியா உருமாற்றியிருந்தது. இந்தியாவை வெறுக்கும் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இந்தியாவை எதிர்க்கும் ஒரே காரணத்தினாலேயே ஒன்றிணைந்தனர். ஆரம்பத்தில் ஒன்றாக இருந்தாலும் பின்னாட்களில் சீனா சோவியத் யூனியனுடனான நட்பில் விரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக சோவியத் யூனியன் இந்தியாவின் பக்கம் நின்றது. சோவியத் யூனியன் இந்தியாவின் பக்கம் சென்ற காரணத்தினால் ஐக்கிய அமெரிக்கா பாகிஸ்தானின் பக்கம் நின்றது. இந்தியா போர் தொடுத்தால் பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதற்கு அமெரிக்கா தீர்மானித்தது. இவ்வாறாக சீனா மற்றும் அமெரிக்கா ஆகியன இந்தியாவுக்கு எதிராக நின்றபோது இந்தியா அந்த இரு நாடுகளுக்கும் எதிராக நிற்கும் ஒரு நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனால் இந்தியா சோவியத் யூனியனுடன் கைகோர்த்தது. சிறு சிறு மோதல்களாக இடம்பெற்று வந்த இந்திய பாகிஸ்தான் யுத்தம் 1971 டிசம்பர் மாதம் உத்தியோகபூர்வமாக போராக பிரகடனப்படுத்தப்பட்டது. அவாமி லீக் அமைப்புக்கு ஆதரவாக செயற்படும் இந்தியாவின் போக்கை கண்டிக்கும் விதமாக பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் பகுதியில் அமைந்திருந்த இந்தியாவின் விமானப்படை தளங்கள் மீது குண்டுவீச்சு தாக்குதலை பாகிஸ்தான் விமானங்கள் நடத்தியிருந்தன. இந்திராவின் ஆட்சி முறையைப் போலவே இந்திராவின் ஆட்சியின் கீழ் காணப்பட்ட இராணுவமும் உடனடியாக தீர்மானமிக்க முடிவுகளை மேற்கொள்ளும் திறனை கொண்டிருந்தது. துரிதமாக செயற்பட்ட இந்திய விமானப்படை டிசம்பர் 4, 1971 அன்று பாகிஸ்தானின் முக்கிய இராணுவ நிலைகள் மீது பதில் தாக்குதலை நடத்தியது. இதற்கு சமாந்தரமாக தரைப்படையினர் கிழக்கு பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களை நோக்கி நகரத் தொடங்கியிருந்தது. இந்திய இராணுவத்தின் சிறப்பு படையணியொன்று கிழக்கு பாகிஸ்தானின் கேந்திர தலைநகரான டாக்காவை நோக்கிய நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டது. போர் காட்சிகள் இவ்வாறு சென்று கொண்டிருந்த வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் ஆசியாவில் நிறுத்தப்பட்டிருந்த தமது போர் விமானங்களின் ஒரு பகுதியை போர்க்களத்திற்கு செல்லுமாறு உத்தரவிட்டார். உறுதிப்படுத்த முடியாத இந்த செய்தியின் மூலம் அமெரிக்கா நேரடியாக பாகிஸ்தானுக்கு இந்த போரில் உதவி செய்ததா இல்லையா என்பது தொடர்பான தெளிவான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. டிசம்பர் 16, 1971ஆம் ஆண்டன்று டாக்கா நகரம் இந்திய ராணுவம் மற்றும் அவாமி லீக் கூட்டுப்படையினர் வசம் வந்தது. பாகிஸ்தான் உடனான இந்த வெற்றி இந்திராவின் ஆட்சிக்கு மேலும் வலு சேர்ப்பதாகவும் அவரை ஒரு இரும்பு பெண்மணியாக பிம்பத்தை கட்டமைக்கவும் உதவியாக இருந்தது. இந்த போரின் முடிவில் வங்காள தேசம் எனும் புதிய நாடு உருவாகியது. யுத்த வெற்றிக்கு பின் இடம்பெற்ற ஒரு நேர்காணலில் இந்திரா காந்தி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகளுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார்.
தனி நபர்களோ அல்லது அரசாங்கங்களோ என் மீது எந்தவித அழுத்தங்களையும் பிரயோகிக்க முடியாது என உறுதிபட தெரிவித்தார். அரசியல் சதுரங்க 1972ஆம் ஆண்டு இந்திரா காந்தி தனது இரண்டாவது தேர்தல் காலத்தை சந்தித்தார். இந்த தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியாக சோசலிச கட்சி இந்திரா காந்தியின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டது. பாகிஸ்தானுடனான போர் வெற்றி மற்றும் வறுமை ஒழிப்பு பற்றிய அவரது தெளிவான வாக்குறுதிகள் இந்திரா காந்தியை இலகுவாக வெற்றி பெற வழிவகை செய்தது. தேர்தலில் தோல்வியுற்ற சோசலிச கட்சி தலைவரான ராஜ் நாராயண் இந்திராவின் ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். அத்துடன் தேர்தல் விதிமுறை மீறல் குற்றச்சாட்டையும் அவர் பதிவு செய்தார். இதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் இந்திராவுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினர். நாளடைவில் இந்திரா காந்தி கட்டமைத்திருந்த அவரது ஆட்சி பற்றிய பெருமைக்குரிய பிம்பம் பொருள் விலையேற்றம், வறுமை மற்றும் பொருளாதார பின்னடைவு என்பவை காரணமாக சரிவை சந்திக்க தொடங்கியது. இந்திரா காந்தி மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அலகாபாத் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருந்தது. 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாகியது. அதில் இந்திரா காந்தி குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இந்திய சட்டத்திற்கமைய நீதிமன்றத்தில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட நபர்கள் உயர் பதவி வகிக்க முடியாது என்ற அடிப்படையில் பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் எந்த ஒரு புற அழுத்தத்திற்கும் ஆளாகாத ஒரு நபராக காணப்பட்டார். நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகி அதன் பின்னர் நாடெங்கிலும் பல்வேறு வன்முறை சம்பவங்கள், கலகங்கள் இடம்பெற தொடங்கி விரிவடைய தொடங்கியது. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்திரா காந்தி அவசரகால சட்ட நிலையை பிரகடனப்படுத்தினார். அத்துடன் அவசர காலத்தில் முடிவுகளை மேற்கொள்ள தேவையான மேலதிக அதிகாரங்களையும் அவர் தன்னிச்சையாக பெற்றுக்கொண்டிருந்தார். இந்த அவசரகால நிலை ஏறத்தாழ 2 ஆண்டுகள் நீடித்தது. ஜனநாயக கட்டமைப்பை கொண்டிருந்த இந்திய தேசத்திற்கு அவசரகால சட்டம் களங்கத்தை விளைவித்திருந்தது. நாடு மெல்ல மெல்ல கொடுங்கோல் ஆட்சி முறைக்கு செல்ல தொடங்கியிருந்தது. எதிர்க்கட்சியினர், அரசியல் எதிரிகள் மற்றும் சமூக போராளிகள் ஆகியோர் தேடி தேடி கைது செய்யப்பட்டனர். பத்திரிகை ஊடக சுதந்திரமும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் தனக்கான அரசியல் வாரிசை உருவாக்கும் பணிகளில் இந்திரா ஈடுபட தொடங்கினார். இரண்டாவது மகன் சஞ்சய் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருந்த இந்திரா ஒரு சில சிறிய செயல் திட்டங்களுக்கு அவரை பொறுப்பாளராக நியமித்தார். முதலாவதாக இந்தியாவின் செல்வ மதிப்புமிக்க நிலங்களை ஆக்கிரமித்திருந்த சேரி பகுதிகளை அகற்றும் திட்டம் மற்றும் சனத்தொகையை கட்டுப்படுத்த ஆண்களுக்கு கட்டாய கருத்தடை சிகிச்சை செய்யும் திட்டம் என்பவற்றை கையளித்தார். இந்திராவின் பார்வையில் இந்த கடும்போக்கு அணுகுமுறை இந்தியா தன்னை நிலைமாற்றிக் கொள்வதற்கு தேவையானதொன்று என கருதினார். ஆண் கருத்தடையை கடுமையாக அமுல்படுத்தும் முகமாக அரசு ஊழியர்கள் தம் சம்பளத்தை பெற்றுக்கொள்ள கட்டாயமாக கருத்தடை செய்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை சட்டமாக்கப்பட்டது. கருத்தடை செய்து கொள்ளும் ஆண்களுக்கு பணம் மற்றும் சமையல் பொருட்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. பல்வேறு எதிர் விளைவுகளை உண்டாக்கிய இந்த திட்டத்தில் ஒரு சில வேளைகளில் பாடசாலை மாணவர்களும் அப்பாவி பொதுமக்களும் கட்டாயப்படுத்தப்பட்டு கருத்தடைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர். டைம்ஸ் நாளிதழின் அறிக்கையின்படி 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடக்கம் 1977 ஜனவரி வரையிலான காலப்பகுதியில் 7.8 மில்லியன் ஆண்கள் கருத்தடைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர். இது அரசாங்கத்தின் 4.2 மில்லியன் என்ற இலக்கை விட அதிகமாகும். 1977ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அவசரகால சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்திரா காந்தி தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார். இந்திரா எதிர்க்கட்சியினர் அனைவரும் அழித்தொழிக்கப்பட்டு விட்டனர் அல்லது சிறையில் அடைக்கப்பட்டு விட்டனர். எனவே இந்த தேர்தலில் இலகுவாக வெற்றி பெற்று நிரந்தரமாக பதவியில் அமர்ந்து கொள்ளலாம் என கணக்கிட்டார். இந்திராவின் ஆட்சியின் மீது பல்வேறு அவப்பெயர் காணப்பட்டாலும் அவற்றில் முக்கியமான ஒன்றாக கருத்தடை திட்டம் காணப்படுகிறது. மக்களின் கருத்தை கேட்காமல் தன்னிச்சையாக முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டம் ஒன்றே இந்திராவின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது என்று கூறலாம். வரலாறு காணாத படு தோல்வியை இந்த தேர்தலில் இந்திரா சந்தித்தார். கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது ஏறத்தாழ 200 ஆசனங்களை இந்திரா இழந்திருந்தார். பல்வேறு சிறு கட்சிகளின் கூட்டமைப்பான ஜனதா தள கட்சி அமோக வெற்றி பெற்றிருந்தது. தோல்வியை ஏற்று இந்திரா பிரதம மந்திரி பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். இந்திரா காந்தி பிரதம மந்திரி பதவியிலிருந்து விலகியிருந்த போதும் பாராளுமன்றத்தில் ஒரு ஆசனத்தை பெற்றிருந்தார். எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்து ஆளும் ஜனதா கட்சிக்கு எதிரணியாக அவர் செயற்பட்டார். இந்திராவின் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிக்க செய்வதற்காக ஆளும் கட்சியினர் 1977 மற்றும் 1978 ஆகிய 2 ஆண்டுகளும்
இந்திரா மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவரை சிறையில் அடைத்தனர். எனினும் அவர்களது திட்டங்கள் வெற்றி பெறவில்லை. ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி ஜனதா தளம் பல்வேறு சிறு கட்சிகளின் கூட்டமைப்பு என்பதால் கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் கூட்டணியை கலைய செய்தது. சபாநாயகர் பாராளுமன்றத்தில் உறுதித்தன்மையை நிரூபிக்குமாறு ஜனதா தள கட்சியினருக்கு அழைப்பு விடுத்தார். ஒரே கட்சியினராக இருந்தமையினால் இந்திராவின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினருக்கு உறுதித்தன்மையை நிறுவுவதில் சவால்கள் இருக்கவில்லை. 1980ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நாடு மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்தது. ஆச்சரியகரமாக இந்திரா காந்தி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தனது மீள் வருகையை அரசியல் எதிரிகளுக்கு அறைகூவலிட்டு பதிவு செய்தார். இதே தேர்தலில் போட்டியிட்ட இந்திராவின் சஞ்சய் காந்தியும் பாராளுமன்றத்தில் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு மேலதிகமாக இந்திரா காந்தி அவரை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எனினும் சஞ்சய் காந்தியின் இந்த அசுர வளர்ச்சி ஒரு கட்டத்தில் எதிர்பாராத ஒரு சம்பவத்தில் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டது. அரசியல் பணிகளுடன் சிறுவயது முதல் அவர் பழகி வந்த விமான சாகச விளையாட்டிலும் அவ்வப்போது அவர் ஈடுபட்டு வந்தார். அன்றைய நாளிலும் விமான சாகச பயிற்சிகளில் ஈடுபடும் போது எதிர்பாராத விதமாக விமானத்தின் கட்டுப்பாட்டை இழந்த சஞ்சய் காந்தி விபத்தில் சிக்கினார். துரதிர்ஷ்டவசமாக அதே இடத்தில் அவரது உயிரும் பிரிந்தது. 1982ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் மாநிலங்கள் வாரியாக பல்வேறு இடங்களிலும் பிரிவினைவாத நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஆந்திர பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் போன்ற பிரதேசங்களில் கிளர்ச்சி நடவடிக்கைகள் ஆரம்பித்திருந்தாலும் மிகவும் பாரதூரமான போராளிகள் இயக்கமாக பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் உருவாகிய சீக்கிய போராளி குழுக்களை கூறலாம். ஜார்னைல் சிங் பிகிந்திரவாலையினால் சீக்கிய போராளி குழுக்கள் தலைமை தாங்கப்பட்டு கிளர்ச்சி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. மத்தியில் ஆளும் இந்திரா காந்தியின் அரசுடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு போராளி குழு விருப்பம் தெரிவிக்கவில்லை. 1982 ஜூலை மாதம் தனது போராளிகளுடன் ஜார்னைல் சிங் தனது இருப்பிடத்தை சீக்கியர்களின் புனித கோயிலான ஹாமண்டீர் சாஹிப் பொற்கோயிலில் அமைத்துக் கொண்டார். பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ள இந்த பொற்கோயில் உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழும் சீக்கிய மக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு தலமாக கருதப்படுகிறது. ஜார்னைல் சிங் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு பல்வேறு இடங்களிலிருந்தும் தனது ஆதரவாளர்களை ஒன்று திரட்டினார். அரசாங்கத்திற்கு எதிராக போராட ஆயுதங்களையும் அவன் தருவித்துக் கொண்டான். போராட்ட குழுவின் முக்கிய கோரிக்கையான காலிஸ்தான் எனும் தனிநாட்டு கோரிக்கையை அறிந்து கொண்ட இந்திரா காந்தி அது தொடர்பில் மௌனம் காத்து வந்தார். மத வழிபாட்டு தலத்தில் போராளிகள் குழு தங்கியிருப்பதால் உடனடியாக எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் அவர் பொறுமை காத்து வந்தார். இறுதியில் பிப்ரவரி மாதம் 1984 அன்று போராளிகள் மீது தாக்குதல் நடத்த தீர்மானித்தார். முதலில் ஹெலிகாப்டர்கள் வழியாக விசேட அதிரடி படையினரை கோவிலுக்குள் அனுப்பி ஜார்னைல் சிங்கை கைது செய்வது என திட்டம் தீட்டப்பட்டது. எனினும் பின்னர் அந்த திட்டம் கைவிடப்பட்டு அதிகளவான கமாண்டோக்கள் கோவிலின் நாலாபுரத்திலிருந்தும் உள்நுழைந்து போராளிகளை கைது செய்வது என திட்டம் மாற்றியமைக்கப்பட்டது. இதற்கு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என பெயர் சூட்டப்பட்டது. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் திட்டம் 1984ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி தொடக்கம் 6ஆம் தேதி வரையில் இடம்பெற்றது. எனினும் எதிர்பார்த்ததை விட போராளிகள் கடுமையான எதிர்த்தாக்குதலை இந்திய படையினர் மீது நடத்த தொடங்கியிருந்தனர். நவீன துப்பாக்கிகள் மற்றும் RPG உந்துகணை செலுத்திகள் என சற்று எதிர்கொள்வதற்கு கடினமான ஆயுத கட்டமைப்பையே சீக்கிய போராளிகள் கொண்டிருந்தனர். இந்திய படையினரின் கவச வாகனங்களும் அவர்களது தாக்குதலுக்கு இலக்காகியிருந்தது. கடுமையான துப்பாக்கி சண்டையில் ஜார்னைல் சிங் உயிரிழந்தார். ஒட்டுமொத்த கோவிலும் துப்பாக்கி குண்டுகள், கையேறி குண்டுகள் என பல்வேறுபட்ட ஆயுதங்களினால் முற்றாக சிதைக்கப்பட்டிருந்தது. துப்பாக்கி சண்டையின் முடிவில் ஜார்னைல் சிங்கின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த தாக்குதல் நடவடிக்கையில் 83 ராணுவ வீரர்களும் 492 அப்பாவி பொதுமக்களும் கொல்லப்பட்டிருந்தனர். பொதுமக்களில் பலரும் அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு புனித யாத்திரை மேற்கொண்ட யாத்ரீகர்கள் ஆவர். அக்டோபர் 31, 1984 சாதாரணமான ஒரு நாளாகவே பூங்காவின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் இந்திரா காந்தி. அலுவலகத்தில் பிரித்தானிய நடிகர் பீட்டர் அஸ்டினோவ் அவரை நேர்காணல் செய்வதற்காக உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த போதும் அவரது உயிர் எப்பொழுதோ அவரது உடலை விட்டு பிரிந்திருந்தது. இந்த சம்பவத்திற்கு மறுநாள் பல்வேறு இடங்களிலும் சீக்கிய மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்துவிடப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல் சம்பவங்களில் ஏறத்தாழ 3000 சீக்கிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்திரா தனது அரசியல் வாழ்க்கையை தைரியம், வேகமாக முடிவெடுக்கும் திறன்
மற்றும் விடாமுயற்சி போன்ற பண்புகளின் அடிப்படையில் கட்டமைத்திருந்தார். அவரது ஆட்சியின் மேல் பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டாலும் பசுமை புரட்சி, பாகிஸ்தானுடனான போர் வெற்றி என பல சாதகமான அம்சங்களும் அவரது ஆட்சியில் காணப்பட்டன. இந்தியா அணுசக்தியில் வல்லரசாகுவதற்கான அடித்தளத்தை இட்டது இந்திரா காந்தியின் ஆட்சியில்தான். இந்திராவின் மரணத்திற்கு பின்னர் அவரது மகன் ராஜீவ் காந்தி பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்திரா காந்தி உண்மையில் அதிசய பெண்மணிதான். இரும்பு பெண்மணியாக இருப்பது என்பது எப்படியான தீர்மானங்களை மேற்கொள்கிறோம் என்பதில் மட்டுமல்ல, ஒரு நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, ஒரு நாடு பிளவுபடும் பொழுது ஒரு தலைவராக நீங்கள் எடுக்கின்ற தீர்மானம் தான் அந்த நாட்டை அடுத்த கட்ட நகர்வாக இன்று வரை உலகம் போற்றுவதற்குரிய ஒரு மிக முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது இன்று அனைத்து பிரதானமான முன்னணி நிறுவனங்களிலும் கூட இந்தியர்களுடைய மதிப்பும் அவர்கள் அடைந்திருக்கின்ற வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய வளர்ச்சியை எங்கள் அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பெண்ணாக இருந்து இரும்பு பெண்மணியாக பெயர் எடுப்பதற்கு மாத்திரமல்லாமல் அந்த காலகட்டத்தில், அதுவும் ஆணாதிக்கம் அதிகமாக சூழ்ந்திருந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமராக நேருவின் குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட அவருடைய நடவடிக்கைகள், அரசியல் மாற்றங்கள் என்பது பல்வேறுபட்ட பெண்களுக்கும் எந்த ஒரு துறையும் தாங்கள் சாதிக்கக்கூடிய துறைதான். அதே நேரத்தில் வயது என்பது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதற்கு கூட ஒரு உதாரணமாக மாறியிருந்தது. காரணம், 49வது வயதில் இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி நியமனம் பெற்றிருந்தார். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசியல் மாற்றத்திற்கும் காரணமான ஒரு பெண்ணாகவும் அவர் மாறியிருந்தார். அதனால் வயதோ அல்லது எமது துறையோ எம்மை தீர்மானிக்க போவதில்லை. நாம் செய்கின்ற சாதனைகள், நாம் எடுத்து வைக்கின்ற முயற்சிகள் தான் எம்மை ஒரு சிறந்த ஆளுமைகளாக மாற்றும் என்பதற்கு இப்படிப்பட்ட நபர்களும் இப்படிப்பட்ட ஆளுமைகளும் மிக சிறந்த உதாரணமாக மாறியிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் இவரை போன்ற நபர்களை உதாரணமாக எடுத்து எந்த துறையாயினும் அந்த துறையில் நாங்கள் செய்கின்ற விடயங்களும் சாதனைகளும் தான் எம்மை பேசும், எம்மை போற்றும் என்பதை நீங்களும் புரிந்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர வேண்டும். குறிப்பாக நிகழ்காலம் பல்வேறுபட்ட மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. இப்பொழுது பெண்களுக்கான அனைத்து விதமான ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, சமமாகவே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் நீங்கள் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை, முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்பதுதான் நிகழ்கால உலகத்தை தாண்டி எதிர்கால பயணத்திற்கு பெண்களினுடைய பங்களிப்பை இன்னும் உலகிற்கு மிக சிறப்பாக அமைத்து கொடுக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்திரா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பல்வேறுபட்ட படிப்பினைகளையும் பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அடுத்த வாரம் இந்தியாவினுடைய முழுமையான வரலாற்றை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவை பற்றி பேசும்பொழுது அதிகமாக சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு இந்தியா எப்படிப்பட்ட வளர்ச்சியையும் மாற்றங்களையும் சந்தித்தது என்பதை பற்றி உங்களுக்கு அதிகமாகவே நாங்கள் கூறியிருந்தோம். இருந்தாலும் 15ஆம் நூற்றாண்டு தொடக்கம் பல்வேறுபட்ட நபர்களால் இந்தியா என்கின்ற ஒரு தேசம் பல்வேறுபட்ட ஆட்சியின் கீழாக எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் சந்தித்து, குறிப்பாக பிரான்ஸாக இருக்கட்டும், போர்த்துகலினுடைய ஆட்சியாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் ஆட்சியாக இருக்கட்டும், இந்தியா தன்னை கட்டமைத்துக் கொண்ட விதம் 1947இல் சுதந்திரம் அடையும் வரை எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது. திப்பு சுல்தானாக இருக்கட்டும், வேலு நாச்சியாராக இருக்கட்டும், கட்டபொம்மனாக இருக்கட்டும், அவர்களுடைய பங்களிப்பு என்பது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு, அதுவும் வெள்ளையனே வெளியேறு என்கின்ற வாசகத்தை அவர்கள் கூறியது மட்டுமல்லாமல் அதற்காக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்கின்ற ஒட்டுமொத்த வரலாற்று கடையோடும் அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். நீங்கள் இன்னும் ஒரு வாரம் காத்திருங்கள். இந்தியாவினுடைய பழைய வரலாற்றோடு புதிய மாற்றங்களுக்கான வழிவகைகள் எப்படி ஏற்படுத்தப்பட்டன, அந்த வரலாற்றினூடாக தமிழ் பேசும் நாம் என்னென்ன விடயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம், எமது வரலாறு எத்தனை பழமையானது, அந்த பழமையினூடாக நாம் இன்று அடைந்திருக்கின்ற வளர்ச்சியினுடைய காரண கர்த்தாவாக நிகழ்கால உலகத்தினுடைய மாற்றத்திற்கு கடந்த காலம் எப்படியெல்லாம் வழி சமைத்தது என்கின்ற கதையோடு உங்களை நான் சந்திக்கும் வரை, இன்னும் ஒரு விடயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம்.